அனைவருக்கும் வணக்கம். திரும்பவும் இந்த ஒரு லைவ் செக்ஷன்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்து ஆப் டெமோ, அப்புறம் நாங்கள் புது ஃபியூச்சர்ஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து எலாபரேட்டாக பார்த்துருந்தோம். இன்னும் சில பேருக்கு ஒரு சில தயக்கங்கள் இருக்குது, இது எப்படி செயல்படுது, இல்லை இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தயக்கங்கள். நாங்கள் இவ்வளோ டெமோ செக்ஷன்ஸ் இவ்வளோ இது கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னும் சில தயக்கங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு சில விஷயங்கள் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு டெமோ பிபிடி மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆப் டெமோங்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு டெமோ பிபிடி இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து வித் ஸ்க்ரீன்ஸோட ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஸோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் என்ன, இண்டிவிஜுவலாக அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நாங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி பண்ண முடியுமோ ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு டெமோ வேணும், இல்லை எனக்கு புதுசாக நான் வந்து இது எனக்கு எப்படி செட் ஆகும்னு தெரியல, இல்லை டெமோ வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கு வந்துட்டு டெமோ அப்படின்னு போட்டு எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து டெமோ ஐடி கொடுக்குறோம். நீங்கள் வந்து சைனப்பெல்லாம் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே சைனப் பண்ணி வச்ச ஐடியோட டீட்டெயில்ஸ் தரோம். நீங்கள் ஜஸ்ட் அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அதை டெமோ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஸ்டெப் டு ஸ்டெப் நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக பண்ணிக்கலாம். ஓகே, இது யார் யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது வந்து எந்த ஒரு பிஸ்னஸ், எந்த ஒரு சர்வீஸ், யாராக இருந்தாலும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மளிகை கடை வச்சுருந்துருக்கலாம், சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்துருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ட்ரேட் பண்ணிட்டுருக்கலாம், நீங்கள் பெயிண்ட் ஷாப் வச்சுருந்துருக்கலாம், இல்லை க்ளோத்திங் ஆர் ரெடிமேட் ஷாப்ஸு, ஸ்டேஷ்னரி, இல்லை ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், பொட்டிக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சர்வீசஸ், சலூனு, இல்லை பியூட்டிஷியன், டெய்லரிங்கு, பேக்கரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ஏதாச்சும் சர்வீசஸ் மூலமாக பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு லேப்டாப் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கீங்க, கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு நான் வந்து பில் மட்டும்தான், நான் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஒரு சில கஸ்டமர்ஸ் என்கிட்ட பில் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்பாக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாங்கிட்டு நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டுருப்பீங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து பில்லு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு சிலர் தான் பில்லு கேட்குறாங்க. ஒரு சிலர் என்கிட்ட பில்லு இல்லை அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட பர்ச்சேஸே பண்ண மாட்டுறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு மேபி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து என்கிட்ட பில் புக் இருக்குது, பட் அவங்க வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பில் வந்து கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பில் புக் நான் போட்டு வச்சுருக்கேன், பட் எழுத்த வேணாம், எனக்கு கம்ப்யூட்டரைஸ்டு பில் வந்து வேணும், டைப் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிலர் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட்ஸ் வரலாம். ஸோ அவங்க யாராக இருந்தாலும் இந்த ஆப்பை வந்து சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து இதுக்கு வந்து சிஸ்டமோ இல்லை வேறு எதுவுமே தேவையில்லை. இதை நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மொபைல் இல்லை டேப்லெட், மேக்ஸிமம் நீங்கள் வச்சுருக்க மொபைலில் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கேமிங் ஆப்பு, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வந்துட்டு இதுவும் ஒரு ஆப்பாக இருந்துட்டு போயிடும். இதில் வந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து பில்லை ப்ராசஸ் பண்ணலாம். என்னடா எங்கேருந்து வேணாலும் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு, சப்போஸ் யாராச்சும் ஒருத்தருக்கு பில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கடையிலிருந்து வந்து பில்லு கொடுக்கணும், எழுதி கொடுத்தா ஒத்துக்க மாட்டுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வீட்லேயே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பில்லோ அதை நீங்கள் போட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் ஸ்டாக்ஸும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு சில உங்களோட ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில புது ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கும். ஸோ இது மாதிரி வந்து புது ஃபியூச்சர்ஸும் வந்து அப்கமிங் அப்டேட்ஸில் வருது. ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில் சொல்லியிருக்க மாதிரி இப்போ இருக்க, அதாவது வந்து இப்போ நீங்கள் எடுக்கிற வேர்ஷன்ஸுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் இல்லை. இதுக்கு வந்து ஏன் சார்ஜஸ் இல்லையா, இல்லை என்ன சார்ஜஸ், நீங்கள் பின்னாடி சார்ஜஸ் எல்லாம் ஏற்றிடுவீங்க, இல்லை நீங்கள் சார்ஜஸ் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவீங்க, நீங்கள் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி வந்து சார்ஜஸ் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு குவரிஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு நான் வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு
மீனிங்ஃபுல்லான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, நாங்கள் இப்போ இருக்க எந்த ஒரு ஃபியூச்சர்ஸுக்குமே வந்து சார்ஜஸ் நாங்கள் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எங்ககிட்ட ஏஎம்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். இதில் வந்து ஒரு சில வாட்டர் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் மார்க்ஸை நாங்கள் ரிமூவ் பண்ணி கொடுப்போம். அது வந்து சார்ஜஸ் அப்ளிகபிள் ஃப்ரீ அப்படிங்கிற வாட்டர் மார்க்ஸ் எல்லாம் எங்களோட பிராண்டு போட்டு வரும் உங்களுக்கு இன்வாய்ஸில். ஸோ அந்த வாட்டர் மார்க்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க்ஸ் வேணாம் அப்படின்னா சார்ஜஸ் இருக்குது. ஒரு சம் சார்ஜஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி தருவோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு சப்போர்ட், இமெயில் சப்போர்ட்டு, இந்த மாதிரி வாட்ஸ்அப் சப்போர்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்குது. இல்லை பேக்எண்ட் சப்போர்ட் வேணும், எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எடிட் பண்ணணும், என்னால் பண்ண முடியல, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் சப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு சார்ஜஸ் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து மற்ற எதுக்குமே சார்ஜஸ் இல்லை. இது யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று வந்து என்கிட்டயே வந்து தெர்மல் பிரிண்டர், பேப்பர் ரோல், இல்லை மொபைல் டேப்லெட் செட்டப் இந்த மாதிரி எல்லாமே எங்ககிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது தனி சார்ஜஸ். ஸோ இது எல்லாம் தான் சார்ஜஸ். ஸோ இங்கே இருக்க யூஸ் பண்ணுற ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து சார்ஜஸ் இல்லை. நீங்கள் 1 இயர் ஏஎம்சி போடலாம். நீங்கள் ஏஎம்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கஸ்டமைஸ்டான ஃபியூச்சர்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுது, இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். அது வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் ஏஎம்சி போடும்போது. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எண்ட் டு எண்ட் நாங்கள் வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா இன்வாய்ஸஸ், ஆன்லைன் ஆஃப்லைன் இன்வாய்ஸஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். சேல்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ சேல் ஆகிருக்கு, இன்றைக்கி வந்து எவ்வளோ சேல் ஆகிருக்கு, கேஷே எவ்வளோ ஆகிருக்கு, கிரெடிட்டில் எவ்வளோ ஆகிருக்கு, இல்லை டெபிட் கார்டில் எவ்வளோ ஆகிருக்கு, அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி வந்து பெய்டு அன்பெய்டு பேமெண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணியும் வைக்கலாம். அதே மாதிரி டேக்ஸஸ் வந்து பார்க்கலாம். அதர் சார்ஜஸ், அதாவது வந்து டெலிவரி சார்ஜஸ் அந்த மாதிரி இதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டாக் வேல்யூ மொத்தமாக உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். கேஷ் ரெஜிஸ்டர் அப்படிங்கும்போது ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், உங்கள் கல்லாப்பெட்டியில் ஒரு காலையில் வந்து கடையை ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ இருக்குது, எண்ட் ஆகும்போது எவ்வளோ இருக்குது, திருப்பி அடுத்த நாள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து கல்லாப்பெட்டியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். பேமெண்ட்ஸ் வந்து கிரெடிட்டா இல்லை டெபிட்லையா, இல்லை அந்த டிரான்சாக்ஷன் ஐடி அதை கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கலாம். அதே நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு இன்வாய்ஸஸை பிரிண்ட் பண்ணலாம், இன்வாய்ஸஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா A4க்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் ஆகும், அதை நீங்கள் பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இன்வாய்ஸஸ் வந்து வாட்ஸ்அப்லேயோ மெயில்லையோ வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து கொட்டேஷனாக வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கொட்டேஷன் மட்டும் அனுப்பணும் அப்படின்னா கூட உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கொட்டேஷனாக ரெடி பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு டிஜிட்டலைஸ்டில் வரும். நீங்கள் வந்து பேப்பரில் எழுதிட்டு இருக்கிறது போய் ஒரே ஒரு டைம் வந்து உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்டை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது லைஃப் லாங் வந்து நீங்களாக போய் அதை டெலீட் பண்ணி எடிட் பண்ணுற வரைக்கும் அது வந்து பேமெண்ட் அந்த ப்ரைஸ்லேருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதுக்கு டிஸ்கவுண்டட் ரேட் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ் யார் அப்படிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கவுண்டட் ரேட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் டிஸ்கவுண்ட்டை வந்து தனியாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அந்த ஒரு கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களோட ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ் யார் அப்படிங்கிறத கூட நீங்கள் வச்சுக்கலாம். இண்டிவிஜுவலாக ஒரு கஸ்டமரும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்குது. ஓகே, இப்போ இது பார்த்தோம். ஸோ இதிலேருந்து ஒரு டெமோ நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம டெமோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து சிம்பிளஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்து நேவிகேட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு நான் ஒரு டெமோ மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன புது ஃபியூச்சர்ஸு, எப்படி இது ஆப் ஒர்க் ஆகுது, ஆஃப்லைன் இன்வாய்ஸஸ், அதே மாதிரி வந்துட்டு பார்க் இன்வாய்ஸஸ், இந்த மாதிரி நிறையா நாங்கள் வந்து முன்னாடியே வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்கேஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட யூடியூப் லிங்க் வந்து இந்த லைவ் செஷனோட இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு எங்களோட யூடியூப்பில் வந்து நீங்கள் போய் அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எவ்ரி வீக் வந்து பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும். அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து வீக்லி வந்து நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இன்டென்ஸில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த இடைப்பட்ட ஒரு சில வீக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஆப்போட இதுக்குனால பண்ண முடியலை.
கொஞ்சம் எங்களோட ஷெட்யூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து பண்ண முடியல. ஸோ இனி வரக்கூடிய வீக்கில் வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நாங்கள் இந்த செக்ஷன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து இதை யூடியூப்பில் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற போது நீங்கள் அதுலேயும் எங்களோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் வந்து எங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாக இருந்தாலும் வந்து நீங்கள் தாராளமாக பாருங்கள், எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் காண்டாக்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சைட் இருக்குது. ஸோ சைட்டு லிங்க்கில் கூட நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் இல்லை நான் வந்து பிஓஎஸ் ரிலவெண்டடாக நான் பார்க்கல, நான் வந்து இகாம் சைட்டு இந்த மாதிரி வெப்சைட்டு தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, ஸோ வெப்சைட்டும் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது, இகாம் சைட்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் என்மார்ட் இல்லை இகாம் அப்படின்னு போட்டு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதை பற்றின என்ன ஒரு டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எது தேவைப்பட்டாலும் நீங்கள் எதுவுமே இல்லை கோரல்ஸ் டெமோ அப்படிங்கிற மாதிரி போட்டு எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன டெமோ டீட்டெயில்ஸ் மற்ற எதாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ மேபி சிம்பிளாக நாங்கள் இதை வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் வந்து ஹெசிடேட் பண்ணாமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இது வந்து ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன். இது நீங்கள் எங்ககிட்ட இந்த ப்ராடக்டை எடுக்கணும் இல்லை இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு அந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதானே தெரியலை அப்படிங்கும்போது, எனக்கு டவுட் இருக்குது, ஸோ எனக்கு தேவை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு போட்டு அனுப்புங்க, ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கோரல்ஸ் டெமோ அப்படின்னு போடுங்க, இல்லை என்மார்க் டெமோ அப்படின்னு போடுங்க. எதாக இருந்தாலும் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த டெமோவுக்கு போவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சைன்இன்லேருந்து போகலாம். ஓகே, நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லாகின் சைன்அப் அப்படிங்கிற மாதிரி வரும். எங்களோட கோரல்ஸை பற்றின டீட்டெயிலுக்கு அப்புறம் வந்துட்டு லாகின் சைன்அப் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் பேசிக் ஸ்க்ரீன். இது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இதான் கேட்டிருந்துருக்கும். ஸோ இதுலேயே வந்து ஒரு சிலர் வந்து மெயில் ஐடி கேட்டதையும் வந்து குவிட் பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை இதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி எதையுமே காணோம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா சைன்இனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைன்இன் வித் கூகுள் தான் வரும், சைனப்பை கிளிக் பண்ணிங்கனாலும் சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ இதுலேயே வந்துட்டு என்னப்பா என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு, இதை எப்படி ப்ரொசீட் பண்ண தெரில அப்படின்னா மேலேயே நாங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து கஸ்டமர் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். பட் இதில் வந்து சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஆட் பண்ணணுமோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி சைன்அப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இதை பார்த்ததையுமே வந்துட்டு ஒரு சிலர் இது எப்படி என்ன பண்ணுறது, இது எங்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் இந்த சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கேட்கும். நான் சொன்ன மாதிரி கூகுள் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற ஏதோ ஒரு மெயில் ஐடியில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கான்ஃபிகரிங் ஆப் அப்படிங்கிற மாதிரி போட்டு உங்கள் ஆப் வந்து கான்ஃபிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இல்லை அப்படின்னா இங்கே ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஆட் அனதர் அக்கௌண்ட் இல்லை ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிற காலமில் போயிட்டு உங்களோட மெயில் ஐடி வித் பாஸ்வேர்டோடு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஆப் வந்து சைன்இனுக்கு போகும். ஸோ இதுதான் சைன்இன். நீங்கள் அங்கே போட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஆப் வந்து கான்ஃபிகர் ஆகிரும். அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டை சைன்அப் கூகுள் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து யோசிக்காமல் இந்த மாதிரி வந்துடலாம். இங்கே உங்கள் நேம் கேட்கும், ரீட்டெயிலாக ஹோல்சேலாக இந்த மாதிரி பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ உங்கள் பிஸ்னஸ் நேம் கொடுத்து டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எதுவுமே இல்லை, உங்களோட மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆல்ரெடி உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கலாம். சிம்பிளாக முடிஞ்சிடும். இதுதான் ப்ராசஸ். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் பேஜுக்கு தான் வரும். ஸோ அந்த ஹோம் பேஜ் அண்ட் மெனுவை பற்றி பார்க்கலாம்.
ஓகே, இதுதான் ஹோம் பேஜ். நீங்கள் வந்து ஒரு நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி அப்பியர் ஆகும். இங்கே நான் கர்சர் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஹோம் பேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் கேட்டகரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். கேட்டகரி என்னென்ன கேட்டகரி நீங்கள் வச்சுருக்கீங்களோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து வரும். இது வந்து எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தால், இது நியூ யூஸராக இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். நியூ யூஸராக இருந்துச்சுன்னா ஒரு சிலர் எல்லாம் பண்ணிட்டீங்க, இங்கே வந்ததையும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸும் வந்து ஒரு சிலருக்கு இருக்குது. எல்லாமே பிளாங்காக இருக்குது, என்னமோ போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. இங்கே இருக்க அந்த டாப்பில் இருக்க அந்த ப்ளூ கலர் பட்டன் தான் மெனு பட்டன். ஸோ அந்த மெனு பட்டனை வந்து நம்ம பார்ப்போம். அந்த மெனு பட்டனில் தான் நீங்கள் எல்லாமே பண்ண போகிறீங்க. ஸோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் செட்டப் பண்ணி சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். இது வந்து சிங்க் பட்டன். இங்கே இருக்கிறது வந்து இந்த இந்த கர்சர் நான் இங்கே இருக்க பாருங்கள், இது வந்து சிங்க். இந்த சிங்க் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கும்போது, இந்த சிங்க் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த டேட்டா ஆன் ஆஃப் பண்ணுறீங்க, இல்லை ரிசிப்ட்ஸ் ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆகுது, இல்லை ஷஃபுல் ஆகுது, இல்லை கரெக்டாக அப்பியர் ஆகலை அப்படிங்கும்போது இந்த டேட்டா கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வரும்போது நீங்கள் ஒன்ஸ் சிங்க் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவும் வந்து அதை சிங்க் பண்ணி உங்களை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ பை டேட்டு, பை ரெசிப்ட்ஸு எல்லாமே வந்துட்டு சேவ் ஆனது எல்லாமே வந்து உங்களுக்கு சிங்க் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சிங்க்கு. இது வந்து பார்க். இந்த பார்க் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து இன்வாய்ஸஸ் ஏதாச்சும் பில் போடும்போது ஒரு இன்வாய்ஸஸ் வருது, அதாவது வந்து நீங்கள் ஒன்று பில் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ளே அவங்க இன்னொன்று பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. அவங்க போய் அதை எடுத்துகிட்டு வர வரைக்கும் அதுக்குள்ளே இன்னும் ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் வந்து அந்த இன்வாய்ஸஸை வந்து பார்க் பண்ணிட்டு நீங்கள் மற்றவங்க இன்வாய்ஸஸை நீங்கள் போடலாம். இது வந்து பார்கோட் ஸ்கேனர். இது வந்து இன்பில்ட் பார்கோட் ஸ்கேனர். நீங்கள் வந்து ஒரு பார்கோட் ஸ்கேனரை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் ஒரு பார்கோடை அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இன்பில்ட்டாக வந்து உங்களோட யூஷுவல் கேமராவிலிருந்தே வந்து நீங்கள் பார்கோடை ஸ்கேன் பண்ணலாம். அது வந்து எஃபெக்டிவாக ஸ்கேன் ஆகும். ஸோ அது அந்த ஃபீச்சர்ஸும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து சர்ச். உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான இந்த சர்ச் ஐக்கான் இது. ஸோ இது எல்லாத்துக்குமே காமன் தான். இது எல்லாமே ஒரே ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணும். இதுக்கு எல்லா பேஜஸ்லேயுமே இது வந்து அப்பியர் ஆகும். ஸோ நம்ம வந்து மெனுவை பற்றி சொன்னோம். ஸோ மெனுவை பற்றி பார்ப்போம். ஓகே, இதான் மெனு. உங்களோட இந்த ப்ளூ கலர் பட்டன், இந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பியர் ஆகிறது இந்த மெனு தான். இந்த மெனு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மெனுவில் டேஷ்போர்டு, ரெசிப்ட்டு, கேஷ் ரிஜிஸ்டர், இன்வென்ட்ரி, கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர் வந்து இன்னும் நாங்கள் வந்து கொண்டு வரல. பட் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். பேமெண்ட் நீங்கள் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறீங்க. இந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர் வந்துட்டு இது வந்து மல்டிபிள் ஸ்டோர்ஸை மேனேஜ் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்டோரில் வந்து மல்டிபிள் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்களுக்கான ஃபியூச்சர் இது. ஸோ இது வந்து டெவலப்பிங் பேஸில் தான் இருக்குது. கட்டாயம் இது வந்து வேண்டியவங்களுக்கு இது வந்து பெய்டு தான். இது வந்து பெய்டு வெர்ஷன் தான். ஸோ ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பெய்டில் தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ இப்போவே வந்து சொல்லிடுறோம், இந்த ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கும்போது இதில் இருக்க இந்த டேஷ்போர்ட், ரெசிப்ட்ஸு இதுலையெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஸோ இந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர் வந்து கட்டாயம் பெய்டு தான். அதே மாதிரி வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்து மினிமம் நீங்கள் 1 இயர் அது வரைக்கும் ரெசிப்ட்ஸோட ஸ்டோரேஜ் வந்து இன்பில்ட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இது யூசர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து பேமெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணி அதுக்கான ரெசிப்ட்ஸை வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் 1 கேலண்டர் இயருக்கு உங்களோட 1 டேக்ஸபிள் இதுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஃபியூச்சர் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்டாக் அண்டு ரெசிப்ட்ஸை வந்து நீங்கள் உங்களோட மெயிலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ் வீடியோஸில் நியூ ஃபியூச்சர்ஸ்னு நாங்கள் கொடுத்துருக்கோம் யூடியூப்பில். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு முந்தின செக்ஷன் வந்து நாங்கள் பண்ண வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். கட்டாயம் நியூ ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ். இந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன சைன்இன் அப்போ க்ரியேட் பண்ணீங்களோ அதனுடைய டீட்டெயில்ஸை பூரா இதில் பார்த்துக்கலாம். ரெசிப்டை வந்து ரெசிப்ட் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரெசிப்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி வர ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்லேயும் வந்து வந்துட்டுருக்கும். பேமெண்ட் மோட் செட்டிங்ஸ், இது கேஷா கார்டா அப்படிங்கிறதும் வந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நான் முடிஞ்ச ஆப்பில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா நெக்ஸ்ட்டு இது வேர்ஷன் இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்துட்டு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட யூடியூப்பில் இருக்குது, இல்லை இந்த ஃபேஸ்புக் பேஜ்லேயே வந்து வீடியோஸ் செஷன்ஸ் இருக்குது. நீங்கள் போய் தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள்.
அடுத்து வந்து டேக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் வந்து சொன்ன மாதிரி வந்துட்டு டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் இதில் வந்து இருக்குது. டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஜிஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஐஜிஎஸ்டி இருக்குனால ஐஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அக்சசரிஸ் நான் சொன்ன மாதிரி வந்து எங்கள்கிட்ட தெர்மல் பிரிண்டரு, டேப்லெட், செட்டப் இதெல்லாமே இருக்குது அப்படின்னும். ஸோ அந்த அக்சசரிஸ் பூரா இருக்குது. கான்டாக்டர்ஸ் ஆப்பில் திரும்பவும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, எங்கள் கான்டாக்ட் மறந்துருச்சு, எங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா எங்களோட கான்டாக்டர்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் சைன் அவுட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து 2 அக்கௌண்ட்டில் வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்க. இது வந்து ஸ்ட்ரிக்ட் டு 1 டிவைஸ் தான். ஸோ இது வந்து ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த மெயில் ஐடியிலிருந்து தான் நீங்கள் வந்து சைன்இன் பண்ண முடியும். ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு மெயில் ஐடி கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மெயில் ஐடியே வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ வித் சைன் அப் கூகுள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட என்ன மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதில் வந்து கான்ஃபிகர் ஆகி ஆப் கான்ஃபிகர் ஆகி லாகின் ஆகிடும். இன்கேஸ் இல்லை நான் 2 அக்கௌண்ட் இருக்குது, நான் 2 இதில் யூஸ் பண்ணணும், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் ஆப் இதில் போயிட்டு உங்களோட ஸ்டோரேஜ் அண்டு டேட்டாவை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். கேட்ச் அண்ட் ஸ்டோரேஜை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டு திருப்பி சைன்இன் பண்ணிங்கன்னா புது அக்கௌண்ட்லேருந்து சைன்இன் ஆகும். இது வந்துட்டு இன்கேஸ் நான் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், நான் 2 அக்கௌண்ட்டும் ஒரே இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் டிவைஸ் தான். இது வந்து மல்டிபிள் டிவைசஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறோம். பட் இன்கேஸ் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர்ஸோடு அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெய்டு வெர்ஷன். ஸோ இது ஸ்ட்ரிக்ட்லி டு 1 டிவைஸ். இதை வந்து இந்த 1 டிவைஸில் நீங்கள் பண்ணலாம். அதுக்குன்ட்டு நான் வேற ஒரு மொபைலில் வந்து பண்ண முடியாதானா? எஸ், நீங்கள் இதே அக்கௌண்ட்டை வந்து வேற ஒரு மொபைலில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. பட் ஒரு மொபைலில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் டேட்டா கிளியர் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். நாங்கள் கொடுக்குற டெமோவை வந்து நீங்கள் சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட டெமோ மட்டும்தான் இருக்கும். நீங்கள் புதுசாக வந்து சைன்இன் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு நீங்கள் போய் ஆப் டேட்டாவை வந்து கிளியர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை நான் வந்து ஒரு அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன், பட் எனக்கு அந்த அக்கௌண்ட்டில் வேணாம், நான் வேறு இன்னொரு அக்கௌண்ட்டில் பண்ணணும், பட் பண்ண முடியல, அதனால நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபைடாக வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் செட்டப் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ மெனுவை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்வென்ட்ரியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்வென்ட்ரிங்கிறது நான் முன்னாடி காமிச்ச மாதிரி அந்த ஹோம் பேஜில் இருக்க அந்த கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த இன்வென்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு புது யூசர் அப்படிங்கும்போது இந்த இன்வென்ட்ரி வந்து இந்த டேட்டாஸ் வந்து பிளாங்காக இருக்கும். இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இந்த மெனுவோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் தான் இது வந்து இருக்கும். ஸோ இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆட் கேட்டகரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கேட்டகரி நேம் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரிஸை வந்து ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வேண்டியப்போ வேண்டாட்டி நீங்கள் வந்து ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம். பட் இதில் என்ன ஒரு இதுனா, நீங்கள் ஆஃப் பண்ணுறது வந்து இதுக்குள்ளே ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கேட்டகரி ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும். இல்லை இந்த ப்ராடக்ட்ஸ் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ எனேபிள் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் எனேபிள் அண்ட் டிசேபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சர். இதில் ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னா இது டெலீட் ஆகிரும். ப்ராடக்ட்ஸ் எப்படி, அதாவது வந்துட்டு கேட்டகரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து அதே இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் ஆட் ப்ராடக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் நேமு, உங்களோட என்ன கேட்டகரி அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேட்டகரிக்குள்ளே ப்ராடக்ட் நேம், செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், டேக்ஸ் நம்ம சொன்னோம்ல டேக்ஸ் செட்டப். ஸோ டேக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் செட்டப் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்கோடும் வந்து நீங்கள் இங்கேயே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்கோடை அப்படியே ஸ்கேன் பண்ணிங்கனாலே இது ரீட் ஆயிரும். இல்லை நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணுறதுனால நீங்கள் மேனுவல் நம்பர்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி வந்துட்டு சர்வீஸ் செக்டராக இருந்தேன்னா எனக்கு எதுக்கு ஸ்டாக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ரீட்டைல் பிஸ்னஸ் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம். இல்லை நீங்கள் சர்வீஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஆப்ஷன் வந்து டிசேபிள் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ சர்வீஸ் செக்டருக்கு வந்து ஸ்டாக் வந்து நெசசிட்டி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அப்போவும் நீங்கள் வந்து சர்வீஸை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். அந்த ஃபியூச்சர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இது வந்து ஒரு நியூ ஃபியூச்சர். இந்த செல் பை வெயிட் அப்படிங்கிறது வந்து நியூ ஃபியூச்சர். நீங்கள் வந்துட்டு கிலோகிராமா, கிராமா, மில்லி லிட்டரா, லிட்டரா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வெயிட்டை பேஸ் பண்ணி இது வந்து பீஸ் பேஸ் பண்ணி பண்ணுறது. இன்கேஸ் வெயிட்டை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபியூச்சர்ஸும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இது வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து எங்களோட பாசிபிள் நெக்ஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட்டு வீக் வந்து நான் கட்டாயம் இதை பற்றி இது ரிலவெண்டடாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து கட்டாயம் நெக்ஸ்ட் லைவ் செக்ஷன்ஸ்லாம் வந்து கட்டாயம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து என் டெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி. நீங்கள் வந்து வெயிட் வந்து இந்த மாதிரி வெயிட் இருக்குது, நான் வந்து கிலோகிராமில் போடணும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஃபியூச்சர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கம்மிங் சூன் அப்படிங்கிற இதில் இருக்குது. வித் பாசிபிலிட்டி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லைவில் வந்து கட்டாயம் உங்களுக்கு செல் பை வெயிட் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கட்டாயம். ஓகே, இன்வென்ட்ரி நம்ம இப்போ வந்து என்ன பார்த்தோம், மெனுவை பார்த்தோம். மெனுவிலேருந்து இன்வென்ட்ரி செட்டப் பார்த்தோம். ஸோ இன்வென்ட்ரியில் வந்து கேட்டகரி ஆட் பண்ணியாச்சு, ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து கார்ட். ஓகே, கார்ட் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம ஷாப்பிங் கார்ட்டு தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பழக்கமான ஒரு விஷயம் என்னென்னா ஷாப்பிங் கார்ட் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணோம்னா அது போய் கார்ட்டில் தான் ஆட் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இதுலேயுமே வந்துட்டு இப்போ கார்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அந்த கார்ட்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வச்சு போகிறீங்க. கேட்டகரியில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இன்கேஸ் வெயிட்டாக இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 10 கிலோ வேணும்னா இங்கே 10ங்கிறது பண்ணிக்கலாம். இல்லை இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இதுலேயும் 5 பீசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணி 5 பீசஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது இருக்குது. ஸோ இங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னதையும் டிஃபால்ட்டாக வந்து உங்களோட ஆப்போட பாட்டமில் வந்து கார்ட் அப்படின்னு போட்டு இங்கே வந்துடும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐக்கான் வந்து போட்டு எவ்வளோ ப்ரைஸஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே டிஃபால்ட்டாக ஆட் ஆகிரும். இது வந்துட்டு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கார்ட் டிசேபிள் ஆகிரும். ஸோ இங்கே என்ன ஆட் பண்ணிங்கனாலும் இது வந்து கார்ட் ஆகிரும். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கும்போது இந்த கார்ட் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போகும். இந்த பேஜில் என்னென்ன இருக்குது, இதுதான் கார்ட் பேஜ். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரெடிட் நோட், டிஸ்கார்ட் நோட் இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு சேல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிளியராக தெரிஞ்சிருக்கும். இல்லை கிரெடிட் டிஸ்கார்டெல்லாம் நான் பெருசாக பார்க்குறதில்ல அப்படின்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னா இன்வாய்ஸ்க்கு வந்து கஸ்டமர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கஸ்டமரை வந்து இங்கே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கே ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் ஆட் ஆகும். அப்படி இன்வாய்ஸ் டேட் இருக்குது. ஆட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் திரும்பியும் வந்துட்டு அந்த இங்கேருந்து பழைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுற இந்த பேஜுக்கு வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ப்ராடக்ட் இருக்குது, டேக்ஸு, டோட்டல் டேக்ஸ். இங்கே வந்து டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸும் சேர்ந்து வரும், இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி வந்து கார்ட் இது வேணாம், இந்த ப்ராடக்ட் நான் ஆட் பண்ண ப்ராடக்ட் நான் புதுசாக போடணும், இல்லை அந்த கஸ்டமர் வேணான்ட்டாங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டெலீட் ஆகிரும். இது வந்து செக் அவுட் கிளிக் பண்ணிங்கன்னா பில்லிங்க்கு வந்து ப்ரொசீட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேவ் கார்ட் அப்படின்னு நான் இங்கே என்ன நோட் பண்ணியிருக்கேன்னா இதான் பார்க். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து 2 கஸ்டமர் இருக்காங்க, ஒருத்தர் பில் போட போக கூட விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த பார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இன்னொரு கஸ்டமருக்கு பில் போடலாம். பின்னாடி அந்த பார்க்குக்கு போனீங்க அப்படின்னா அந்த பார்க்கிலிருந்து வந்து நீங்கள் இன்வாய்ஸஸை வந்து திருப்பியும் பில்லிங்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணலாம். இந்த கொட்டேஷனை வந்து நீங்கள் டேரெக்டாக தெர்மல் பிரிண்டர், ப்ளூடூத் தெர்மல் பிரிண்டர் கனெக்ட் பண்ணி பண்ணலாம். இல்லை ப்ளூடூத் தெர்மல் பிரிண்டர் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இங்கேருந்து இந்த கார்ட்டிலிருந்து இந்த ப்ரைஸை வந்து அப்படியே கொட்டேஷனாக வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து அதாவது வந்து உங்கள் கஸ்டமரோட வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இதுதான் வந்து கார்ட்.
கார்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து சில பேர் இது எப்படி யூஸ் பண்ணுறது, இப்படி வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பில்லு போடுறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நாங்கள் அதுக்கு தான் இங்கே வந்து செக் அவுட் வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் செக் அவுட்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பில் போட்ட ப்ராசஸ் ஆகிடும். அதே மாதிரி வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு இதில் வந்து ஆட் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் கொடுக்க முடியல, பட் ஆட் சார்ஜஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஆட் சார்ஜஸை வந்து கிளிக் பண்ணால் அது வந்து சர்வீஸ் சார்ஜஸா டெலிவரி சார்ஜஸா அப்படிங்கிறது வந்து இங்கே ஆட் ஆயிரும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ்க்கு ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிருந்து இங்கே நான் இப்போ கர்சர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிங்க லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அந்த ப்ரைஸஸ்க்கு ஏதாச்சும் நோட் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த நோட் வந்து இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கார்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இப்போ இங்கே செக் அவுட் பண்ணால் இப்போது அந்த கஸ்டமர் வந்து ஃபுல் பேமெண்ட் தான் பே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு சர்வீஸ் செக்டராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து கொட்டேஷன்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் உங்களோட ரெகுலர் கஸ்டமரு, அவர் எப்போவுமே வந்துட்டு அட்வான்ஸ் மட்டும் தான் பே பண்ணிட்டு போவார். நீங்கள் வந்து ஒரு பில்டர்ஸு இந்த மாதிரி ஜல்லி இந்த கம்பி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க வந்து பில்லு கேட்குறாங்க, ஆனால் வந்துட்டு ஃபுல் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை எப்படி நான் நோட் பண்ணி வைக்கிறது அப்படின்னா அதான் நம்ம வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக் அவுட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த செக் அவுட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ஃபுல் பேமெண்ட்டா பார்ஷியல் பேமெண்ட்டா நான் பேமெண்ட்டா அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஃபுல் பார்ஷியல் நான் பேமெண்ட், பார்ஷியல் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அட்வான்ஸ் மட்டும் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதை பார்ஷியல் பேமெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நான் பேமெண்ட்னா அவங்க பேவே பண்ணலை அப்படின்னு கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எது பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். இது வந்து கேஷா இல்லை கிரெடிட்டா இல்லை டெபிட்டா இல்லை வந்து வெறும் கிரெடிட்டா அதாவது வந்து கேஷ் கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி இதில் கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நான் பேமெண்ட் அப்படிங்கும்போது அதில் நீங்கள் என்ன மோடோ நீங்கள் வந்து இது பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இதுதான் வந்து இன்வாய்ஸ். இந்த இன்வாய்ஸ் வந்து சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து இது வந்து இன்னும் உங்களுக்கு ப்ராப்பர் நீங்கள் எப்படி ஒரு பில் போடுவீங்க அந்த அளவுக்கு இது வந்து வந்துடும். பட் இதுலேயே வந்துட்டு உங்களோட இன்வாய்ஸ்க்கான உங்களுக்கு நேம் வந்துடும், கம்பெனி நேம் வந்துடும், உங்கள் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி நம்பர் போட்டுக்கலாம், உங்கள் கஸ்டமர் நேம் வந்துடும், டேட்டு, உங்கள் இன்வாய்ஸ் நம்பர் வந்துடும், என்னென்ன ஐட்டம்ஸு, பேமெண்ட் வந்துடும், கேஷா இல்லை கார்டா, கிரெடிட் கார்டுன்னு வரும், டெபிட் கார்டுன்னு வரும். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் ஐடியும் வந்து வரும். டிரான்சாக்ஷன் ஐடி போட்டுருந்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் சோல்டு, ஒரு ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் சோல்டு இந்த மாதிரி வந்துடும். இந்த இன்வாய்ஸ் ஜென்ரேட்டட். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன், இந்த வாட்டர் மார்க் வந்து வரும். இந்த வாட்டர் மார்க் வேணாம், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது சார்ஜஸ் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி கொடுப்போம். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்ங்கிறது வந்து ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ், ஒரு 2 to 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணுறீங்க. இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்வென்ட்ரி ஃபுல் செட்டப் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் உள்ள கேட்டகரிக்குள்ளே போய் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறீங்க, ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க, கார்ட்டிலிருந்து செக் அவுட் பண்ணுறீங்க. அது வந்து ஃபுல்லாக பார்ஷியலாக நாட் பெய்டா அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுறீங்க. ஸோ ஒன்ஸ் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டா நீங்கள் அந்த இன்வாய்ஸை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அதே முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ப்ளூடூத் தெர்மல் பிரிண்டர் மூலமாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு வாட்ஸ்அப் இமெயிலில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. டேரெக்டாக அந்த இன்வாய்ஸையே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் தான், ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து வெறும் சிம்பிளிஃபைடு மேனரில் தான் இது இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் இல்லை இதை வந்து டெமோவாக நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கோரல்ஸ் டெமோ அப்படின்னு போட்டு எங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் கட்டாயம் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் செட்டப்பாக இருந்தாலும் சரி, உள்ள ஃபுல் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் இருந்தாலும் சரி, அது ரிலவெண்ட்டான இந்த ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம்.
கஸ்டமர் அண்ட் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் இப்போ நம்ம பேசியிருந்தோம். ஸோ நம்ம ஆட் கஸ்டமர் வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு இங்கே நம்ம கஸ்டமர் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமரை எப்படி ஆட் பண்ணுறது, சரி இந்த மாதிரி இருக்கும். செலக்ட் கஸ்டமர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக கஸ்டமர் இன்ஃபோ. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடர்ஸு அந்த மாதிரி இருக்கீங்க, ஹோல்சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏஆர்கே ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி எஸ்கேஎஸ் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்கன்னா அவங்களோட பிரிண்ட் நேமாக நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அவங்களோட அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வந்து கிரெடிட்டில் எவ்வளோ, அதாவது வந்துட்டு அன்பெய்டில் எவ்வளோ பண்ணியிருக்காரு, பெய்டில் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பூராமே வந்து இந்த கஸ்டமர் இன்ஃபோவில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் மேனேஜ்மெண்ட். டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் டேக்ஸ் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஆன் ஆஃப் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸ் நேம், டேக்ஸ் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மெனு டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நீங்கள் ஆட் டேக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் வரும். ஸோ அதில் வந்து எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி இது நாங்கள் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் டிஃபால்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் ரெசிப்ட்ஸ், பார்க், டேஷ்போர்ட், கேஷ் ரிஜிஸ்டர். ஸோ இதான் ரெசிப்ட் செக்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இதான் ரெசிப்ட்ஸை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லா ரெசிப்ட்ஸையும் எடுத்துக்கலாம், இல்லை கஸ்டமர் பைஸ் எடுத்துக்கலாம், இல்லை பேமெண்ட் மோடு. நான் சொன்ன மாதிரி பேமெண்ட் மோடை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதான் கேஷ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் நோட், கிரெடிட் பெய்டு, நாட் பெய்டு, அக்கௌண்ட்டு, டெபிட், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. டேக்ஸ் செட்டிங்ஸுங்கும் போது உங்களோட ஃபோட்டோ செட்டிங்ஸ், தேங்க்யூ, விசிட் அகெயின், இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம், ஹேவ் அ நைஸ் டே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்வாய்ஸ் நம்பர் உங்களோட ஷாப் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஏஆர்எஸ்னால் நீங்கள் ஏஆர்எஸ் 1000 அப்படின்னு கூட ரெசிப்ட் நம்பர் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இங்கே செட்டிங்ஸ் இருக்குது. உங்களோட ரெசிப்ட்ஸில் வந்து என்னென்ன வரணும், டேக்ஸ் வரணுமா, இல்லை பிஸ்னஸ் அட்ரஸ் வரணுமா, இல்லை பிஸ்னஸ் ஃபோன் வேணுமா அப்படிங்கிறது பூராமே இங்கே வந்து எனேபிள் டிசேபிளில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெய்டு தனியாக பெய்டுன்னு காமிக்குது, அன்பெய்டுனா அன்பெய்டுன்னு காமிக்குது, கஸ்டமரோட டீட்டெயில்ஸோட காமிக்குது. இதான் வந்து ரெசிப்ட் செட்டிங்ஸு. இதான் ரெசிப்ட்ஸ், இது வந்து செட்டிங்ஸ். பார்க், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க் இன்வாய்ஸ் அப்படிங்கிற போது போட்டிங்கன்னா இது வந்து டேரெக்டாக இங்கேருந்து பார்க்கிலேருந்து இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் கார்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி டேஷ்போர்ட் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எத்தனை ப்ராடக்ட்ஸ் சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, அதில் வந்து அதாவது வந்து என்னென்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து இப்போ இதில் வந்து 5 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸ் வந்து மொத்தமாக வந்து 5 ப்ராடக்ட்டும் வந்து ஒன்று இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 178 ஐட்டம்ஸ், அதாவது வந்து கவுண்ட்டில் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் 10 இருக்குது, ஒரு ப்ராடக்ட் 100 இருக்குது, ஒரு ப்ராடக்ட் 5 இருக்குது அப்படிங்கும்போது அந்த கவுண்ட் வந்து இங்கே வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு இந்த 5 ஐட்டம், இந்த 178 கவுண்ட்டோட மொத்த வேல்யூ, மொத்த ஸ்டாக் வேல்யூ, நீங்கள் என்ன செல்லிங் ப்ரைஸாக போட்டிருக்கீங்களோ அந்த வேல்யூ வந்து இங்கே வந்துடும். இது வந்து ஒவ்வொரு சேலுக்கும் வந்து இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பேமெண்ட் மோடை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டெய்லியும் வந்துட்டு எவ்வளோ கேஷில் சேல் ஆச்சு, கிரெடிட்டில் சேல் ஆச்சு, நாட் பெய்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பூராமே வந்து இங்கே வந்துடும். அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜஸ் எவ்வளவு, டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது வந்துடும். இந்த டேஷ்போர்டு, இந்த டேட்டாஸ் பூரா வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஹோல் இயருக்கு பார்த்துக்கலாம், இல்லை லாஸ்ட் மந்த்து, இந்த மந்த்து, வீக்லி பார்த்துக்கலாம், எஸ்டர்டே, டுடே அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து பார்க் அண்ட் டேஷ்போர்ட். நான் முன்ன சொன்ன மாதிரி வந்துட்டு இது வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஸோ ஷிஃப்ட் ரெஜிஸ்டருங்கும் போது உங்கள் கல்லாப்பெட்டி. ஸோ உங்கள் கல்லாப்பெட்டியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணும்போது என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, ஓகே இவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஷ் ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இங்கே என்டர் ஆகிரும். ஸோ அங்கே இதிலிருந்து வந்து அந்த கேஷ் சேல், அன்னையோட ஃபுல் கேஷ் சேலும் வந்து இங்கே ரெக்கார்ட் ஆகிரும். இதை நீங்கள் மேனுவலாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டிடெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கேஷ் ரெஜிஸ்டர். ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆப்பில் இருக்க எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிபிடி மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் வந்து டவுட்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணுறது தெரில, இல்லை ஒரிஜினலாக பண்ணுறதுக்கு அதுக்கு ஏதாச்சும் டெமோ கிடைக்குமா அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்ட்டு. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னாலும்
இங்கே எங்களோட டெமோ ஐடி வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், coralsdemo@gmail. ஸோ இந்த coralsdemo@gmail, demo@1234 இந்த டெமோ அட்ரஸ் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நாங்கள் இப்போ காமிச்ச அந்த ஐடி வந்து கஸ்டமைஸ்டாக இருக்கும். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கோரல்ஸ் பிஒஎஸ் ப்ரோ அப்படிங்கிற ஆப்பை வந்து அதுக்கான லிங்க்கும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இல்லை அப்படின்னாலும் எங்களோட சைட் லிங்க்கு கொடுத்துருக்கோம். எங்கள் சைட்டில் போனீங்கன்னா இதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட எங்களோட ஆப் லிங்க்கும் இருக்குது. எங்கள் ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே வந்து எங்கள் சைட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் வந்து எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். யூடியூப்பு எல்லாம் வந்து ட்ரைனிங் செஷன்ஸ், டெமோ வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் தாண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டெமோ ஐடிக்கு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்குமான்ட்டு. இது வந்து ரீட்டெயிலுக்கான டெமோ ஐடி, சர்வீஸுக்கான டெமோ ஐடி இல்லை. ஸோ இது வந்து ரீட்டெயிலுக்கான டெமோ ஐடி. நீங்கள் ரீட்டெயில் போய் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, இது என் பிஸ்னஸ்க்கு ஆகும் அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் புது அக்கௌண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி சைன்அப் பண்ணுங்கள். இல்லை புது அக்கௌண்ட் சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ண முடியல, இல்லை நான் சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீசஸ்க்கான டீட்டெயில்ஸும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். எதாக இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் வந்து கன்வீனியன்ட் இல்லை, மெயிலாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் digitallogistics@gmail.com வந்து நீங்கள் மெயில் கொடுங்க. உங்களோட என்கொயரிஸஸ் வந்து நாங்கள் இது பண்ணுறோம். எங்களோட என்கொயரிக்கு வந்து நீங்கள் 11 AM to 7 PM நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் மெயில் இல்லை எதில் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வித்தின் ஒரு சம் ஆஃப் மினிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சஸ் வந்து உங்களுக்கு கட்டாயம் ப்ரொவைட் பண்ணுவாங்க எங்கள் டீம். ஸோ நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் முன்னையே சொன்ன மாதிரி வந்து டெமோ வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கோரல்ஸ் டெமோ அப்படின்னு போட்டு அனுப்புங்க. இ-காமர்ஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்மார்ட் டெமோ, ENMART என்மார்ட் டெமோ அப்படின்னு போட்டு அனுப்புங்க. என்மார்ட்டுக்கான ட்ரைனிங் செஷன்ஸும் வந்து நாங்கள் இதே மாதிரி யூடியூப்ஸ் அண்டு ஃபேஸ்புக் லைவில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான என்மார்ட்டுக்கான லைவ் செக்ஷன்ஸ் நாங்கள் எக்ஸைட்டிங் புது ஆஃபர்ஸோடு வருது. ஸோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து பை கம்மிங் வீக்ஸில் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நாங்கள் அங்கே கொடுக்குறோம். ஸோ எங்கள் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் வருது, இப்போது வெப்சைட் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கான இது இருக்கும், அதுக்கான லைவ் செக்ஷன்ஸும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அப்கமிங் வீக்ஸ்லேயும் வந்துட்டு என்மார்ட்டுக்கான லைவ் செக்ஷன்ஸும் வரும், மேபி நாளைக்கே கூட வரலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதுவும் பாருங்கள். உங்களுக்கு வேறு என்ன குவாரிஸ் இருந்தாலும் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம புது ஃபியூச்சர்ஸோட வந்து ஃபுல் ஆப் டெமோ செக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.